ஹாய் கைஸ். மும்பையில் ஒரு பயங்கரமான லோக்கல் ட்ரெயின் ஆக்சிடெண்ட். அதாவது 4 பேர் ஸ்பாட்டில் இறந்துருக்காங்க. 10 பேர்த்துக்கு மேலே அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒருத்தர் கிரிட்டிக்கல் கேரில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. என்ன எதுங்கிற வரமா சொல்லி இப்படி ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நாலேஜ் கெட் வேண்டிய வீடியோ. அதாவது மும்பையில் இந்த லோக்கல் ட்ரெயின் புழக்கம் தான் அதிகம். விச் மீன்ஸ் நார்மலாக இல்லை, அதாவது ரொம்ப அப்நார்மலாக ட்ரெயினுக்குள்ள இருக்க சீட்டிங் மட்டும் ஃபில் ஆகாது, வெளியே வரைக்கும் மக்கள் தொங்கினபடியே தான் பயணம் பண்ணுவாங்க. இது வந்து அங்கே வந்து ஒரு நார்மலாகவே ஆயிடுச்சு. நம்ம ஊரில் பஸ்ஸில் ஒரு 2-3 பேர் ஃபுட்பால் அடிப்பார் பார்த்துருப்போமா, ட்ரெயினில் ஒரு ஊரே ஃபுட்போர்டில் போவோம். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணி தான் அவங்களுக்கு பழக்கம். அப்படி இல்லைனாலும் நல்லதாக அமைஞ்சிடாதுன்ற மாதிரி நேற்று அது அவங்களுக்கே ஒரு வினையாயிருச்சு. அதாவது ஒரு ட்ரெயின் பிறகு இந்த சைடு 2 பக்கமும் நிறைய பேர் தொங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்படி போகிற ட்ரெயின், இப்படி கிராஸ் ஆன இன்னொரு ட்ரெயின், அவங்களோட 2 ட்ரெயினுக்கு எவ்வளோ கேப் இருக்க போகுது? கொஞ்சம் தான் கேப். அந்த கொஞ்சம் கேப்பையும் இந்த மக்கள் வந்து அப்படியே தொங்கிக்கிட்டே நின்றுருக்காங்க. இன்னொரு ட்ரெயின் வந்து அடித்த வேகத்தில் வந்து உரசி அப்படியே நடுவில் இருக்கவங்களாம் நஞ்சு கீழே விழுந்து இறந்துருக்காங்க. 4 பேர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. 10 பேர்த்துக்கு மேலே அடிபட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் இன்ஜுரி ஆகிருக்குது. அதில் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் ப்ரே ஃபார் தம். வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? இப்போது இந்த மும்பை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் எல்லா ட்ரெயின்ஸ்க்கும் நம்ம போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கேள்வினா, மகாராஷ்டிரா தான் இருக்கிறதுல நம்பர் 1 ஜிடிபி. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஊரில் இதெல்லாம் வந்து இவங்க இப்படி அடிபட்டு 4 பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பண்ணணுமா? முன்கூட்டியே ஏன் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி தான். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you in the next video.